ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஒரு கம்பெனியோட டிவிஷன்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிஸை வந்து இன்புட்டாக வாங்கி அது டோட்டல் காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஹெட்டர் ஃபைல் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இன்க்ளூட் stdio.hம் ஹேஷ்டேக் இன்க்ளூட் std library.hம் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட் யூஸ் பண்ணி பாயிண்டரில் இன்வென்ட்னா இந்த இன்வென்ட்ரி டேபிள் மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து டிவிஷன்ஸ் வந்து 3 டிவிஷன். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து 3 நான் அலோகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேட்டகரிஸ், அதாவது இந்த ப்ராடக்ட்டோட கேட்டகரிஸ் வந்து எனக்கு 4. ஸோ அதனால் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் 3x3,4 அந்த மேட்ரிக்ஸில் நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்ட் COMPனா கம்பெனியை தான் COMPன்னு கொடுத்துருக்கேன். அதோட ஸ்பேஸ் வந்து எனக்கு 3, 0, 1, 2 3 ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சியை வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி இன்டிஜரில் வாங்குகிறேன். இன்டிஜரில் வாங்கிட்டு திரும்ப CH = Yன்னு கொடுத்து அதே நான் கேரக்டரில் வாங்கிடுறேன். வாங்கிட்டு TIJPNOனா பொசிஷன் நம்பர், அதுக்கப்புறம் D கம்பெனி _NOனா கம்பெனியோட நம்பர். இந்த 6 டேர்ம்ஸையுமே நான் வந்து இன்டிஜரில் கெட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் வந்து ப்ரீ டிஃபைன்டாக நான் 0ன்னு அசைன் பண்ணிட்டு காஸ்ட்டுக்கு வந்து நான் 4 ப்ராடக்ட் 4 இருக்கிறனால ஸோ 4 காஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் = 100, 200, 300, 400ன்னு ஒரு செட்டுக்குள்ளே நான் எலமெண்ட்ஸை பாஸ் பண்ணிடுறேன். இந்த டோட்டலையும் காஸ்ட்டையும் நான் இன்டீஜரில் வாங்கிடுறேன். வாங்கிட்டு லாங் இன்ட் யூஸ் பண்ணி டோட்டல் வேல்யூ எனக்கு வந்து நான் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கணும் அதோட சம்மேஷனை வந்து டோட்டல் இன் வேல் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரீடிஃபைண்டாக அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் i = 0, i <= 2, i++. இந்த <= 2 எதுக்குன்னா டிவிஷனை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபார் லூப்பில் j = j <= 3, j++ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் c = int பாயிண்டரில் வாங்கி malloc size of int *3 வாங்கிடுறேன். இது எதுக்குன்னா எனக்கு வந்து நான் கொடுத்துருக்க டிவிஷன்ஸ் வந்து 3 அண்ட் கேட்டகரிஸ் வந்து 4. ஸோ எனக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாக எல்லா மேட்ரிக்ஸுமே எனக்கு 0, 0, 0, 0 வரணும். அதுக்காண்டி எனக்கு 4x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே 0, 0ன்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரோஸாக இருக்கும், டிவிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து காலமில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ 1 எடுத்துக்கிட்டாலுமே அதோட வேல்யூ வந்து எனக்கு 0 வரும். அப்படி எனக்கு அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நான் 0ன்னு அசைன் பண்ணுறது தான் இந்த லைனில் இன்வென்ட் ij + 0 = 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோக்குள்ளது. அதுக்கப்புறம் இன்வென்ட் ij + 1 = 0னா இது வந்து செகண்ட் லைனுக்குள்ளது, இது வந்து தேர்ட் லைனுக்குள்ளது. அப்படி 3 இதுக்குமே நான் 0, 0ன்னு இனிஷியலாகவே அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிட்டு வைல் லூப் யூஸ் பண்ணி ch = y, அதாவது எனக்கு வந்து chோட வேல்யூ ஸ்மால் ஒய்யாக இருந்தாலும் சரி கேபிட்டல் ஒய்யாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து அப்கமிங் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரன் ஆகணும், அப்கமிங் லூப் வந்து எனக்கு ரன் ஆகணுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் printf ஸ்டேட்மெண்ட்டில் யூசர்கிட்ட இருந்து என்டர் த டிவிஷன் கொடுத்து 3 டிவிஷன் நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 3 டிவிஷன் தான் என்டர் பண்ண முடியும். அதுக்கு 0, 1 or 2ன்னு நான் வந்து இன்புட் யூசர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை ஸ்கேன் ஆஃப் வச்சு டியில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப இஃப் கண்டிஷனில் எனக்கு வந்து டியோட வேல்யூ வந்து 0 விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 2 விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ வந்து டிவிஷனுக்கு 0, 1, 2. அப்படி சப்போஸ் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ 2 விட அதிகமாகவோ இல்லை 0 விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா எனக்கு இன்வேலிட் டிவிஷன் எனக்கு வந்து அவுட்புட்டில் வரணும். ஃபர்தராக நமக்கு கண்டினியூ கொடுத்துருக்கிறதுனால எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். ஸோ இதில் வந்து printf கொடுத்துட்டு செலக்ட் ப்ராடக்ட் நம்பர் ஃப்ரம் 0, 1, 2, 3, 1, 2 or 3 which represents its கேட்டகரின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு இதில் வந்து யூசர்கிட்ட இருந்து ப்ராடக்ட் நம்பர் வாங்குறேன். ப்ராடக்ட் நம்பர் நான் இனிஷியலாக என்னென்ன 4 ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு அதோட இது வந்து 0, 1, 2, 3ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி அதை நான் ப்ராடக்ட் நம்பரில் வந்து கெட் பண்ணிடுறேன். கெட் பண்ணிட்டு ப்ராடக்ட் நம்பரோட இது வந்து எனக்கு 0 விட கம்மியாக இருக்கக்கூடாது, 3 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு சப்போஸ் எனக்கு 3 விட அதிகமாகவோ இல்லை 0 விட கம்மியாகவோ இருந்துச்சுன்னா எனக்கு அது வந்து இன்வேலிட் டிவிஷன், இன்வேலிட் ப்ராடக்ட்னு வரணும். சொன்னீங்க இன்வேலிட் ப்ராடக்ட்னு எனக்கு வரணும். அதற்கப்புறம்
கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்து ஃபர்தர் எனக்கு அடுத்தது வரும். printfல என்டர் த கம்பெனி கொடுத்துட்டு எனக்கு வந்து கம்பெனியோட வேல்யூ வந்து நான் 3 தான் சென்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு அதோட வேல்யூ வந்து 012 இருக்கும். 012 அதாவது எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அந்த ப்ராடக்ட்டை அதை கொடுத்து 012 அது வந்து கம்பெனி நம்பராக அசைன் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்கேனப் யூஸ் பண்ணி அட்ரஸ் ஆஃப் கம்பெனி நம்பரில் நான் கெட் பண்ணிடுறேன். கெட் பண்ணிட்டு திரும்ப இஃப் கண்டிஷனில் எனக்கு வந்து கம்பெனி நம்பர் வந்து கிரேட்டர் than equal to 0 இருக்கணும், அப்படின்னா less than equal to 2 இருக்கணும். அதுக்கப்புறம் இன்வென்ட் டி பொசிஷன் நம்பர் ப்ளஸ் கம்பெனி நம்பர். இந்த இஃப் கண்டிஷன் எது கொடுத்துருக்கேன்னா, நான் வந்து இப்போ எந்த கம்பெனி நம்பர் அது போக எந்த டிவிஷன் எந்த ப்ராடக்ட் நான் கொடுக்கணும், எனக்கு அந்த டிவிஷனில் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு ஒன்னு எனக்கு அவுட்புட் ஒன்னு எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்காண்டி இந்த லைன் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணும்போது நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்டில் சப்போஸ் எனக்கு அப்படி இல்லைன்னா இன்வேலிட் கம்பெனி நம்பர், இந்த கண்டிஷனை இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா எனக்கு பிரிண்ட்எஃப்ல எல்ஸ் கண்டிஷனில் வந்து இன்வேலிட் கம்பெனி நம்பர்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப ஃபர்தராக கண்டினியூ கொடுத்துட்டு பிரிண்ட்எஃப்ல வாண்ட் டு என்டர் அனதர் டேட்டா. ஆனால் இப்போ எனக்கு வந்து இது ஒரு டேட்டாக்காக எனக்கு திரும்ப இன்னொரு டேட்டா என்டர் பண்ணணும்னா ஒய்யா என் கொடுக்கணும். ஒய் கொடுத்தோன்னா திரும்ப ரன் ஆகும், என் கொடுத்தோன்னா அது வந்து டெர்மினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் எஃப்லெஸ்னா ஒன்றில் எனக்கு நமக்கு வந்து அவுட்புட்டை கெட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். எஃப்லெஷ் எஸ்டிடி என்னன்னு கொடுத்துருக்கேன், அதை வந்து சிஹெச்சில் கெட் பண்ணிடுறேன். திரும்ப எஃப்லெஷ் எஸ்டிடின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு டோட்டலாக நான் வாங்கியிருக்க குவான்டிட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு டிவிஷனில் வாங்கணும். ஸோ அதுக்காண்டி பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் ஈச் டிவிஷன் கொடுத்து வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆகும். ஸோ 0 1 2 3ங்கிறது வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் ஆகும். அதுக்காண்டி நீங்கள் டேப் கொடுக்குறோம். திரும்ப ஃபார் லூப்பில் i = 0, i less than or equal to 2, i ++ கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லூப்புக்குள்ள பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டிவிஷன் நம்பர் %d, i, அதாவது நம்ம ஐயில் உள்ளதை வந்து டிவிஷன் நம்பராக ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபார் லூப்பில் j = 0, j less than or equal to 3, j இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு இங்கே t = பாயிண்டர் யூஸ் பண்ணி இன்வென் i, j + 0 + i, j + 1. இது வந்து அந்த 4x3 மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காண்டி ஆட் பண்ணி டீல வந்து ஸ்டோர் பண்ணும். அதை நான் திரும்ப பிரிண்ட்எஃப்ல கொடுத்து டேப் டி டின்னு கொடுத்துக்கிறேன். அது எனக்கு இன்டீஜர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். திரும்ப பிரிண்ட்எஃப் நியூ லைன் கொடுத்துட்டு திரும்ப நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸோட எந்தெந்த டிவிஷனுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குன்னு எனக்கு அவுட்புட்டில் காட்டணும். ஸோ அதுக்காண்டி i less than or equal to 2, i ++ கொடுத்துட்டு டிவிஷன் நம்பர் இந்த டிவிஷனில் நான் இவ்வளோ நம்பர் எந்த டிவிஷனில் இவ்வளோ நம்பர் வாங்கிக்கன்னு அவுட்புட் கொடுக்குறதுக்காண்டி பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டிவிஷன் நம்பர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபார் லூப்பில் j = 0, j less than or equal to 3, j ++ கொடுத்துட்டு அது வந்து டிவிஷனுக்கு, இது அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு. ஸோ t = 3 மேட்ரிக்ஸும் ஆட் ஆகி எனக்கு டீல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதை வந்து டோட்டல் நம்மளுக்கு வந்து டோட்டல் எத்தனை ப்ராடக்ட் வாங்கிருக்கோமோ எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வரும். அதனால டோட்டல் = டோட்டல் + t ஸ்டார் காஸ்ட் ஆஃப் ஜேன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் கொடுத்துட்டு ருபீஸ் இவ்வளோ ருபீஸ் எனக்கு ஆயிருக்கு, டோட்டல் காஸ்ட் இவ்வளோ ஆயிருக்குங்கிறதுக்காக இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பிரிண்ட்எஃப் வந்து நியூ லைன் காட்டுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் டோட்டல் இன் வேல்யூ டோட்டல் இன் வேல்யூ ப்ளஸ் டோட்டல் கொடுத்துக்கிறோம். அதாவது எனக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் ரெண்டுமே எனக்கு வந்து என்னென்ன பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கணும் அதற்கான அவுட்புட் வந்து எனக்கு வந்து சம்மேஷனாக தரணும். அதுக்காண்டி இந்த லைன் கொடுத்துட்டு டோட்டல் = 0ன்னு நான் ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் = லாங் இன்ட் கொடுத்து, ஏன்னா இங்கே ஏன் லாங் இன்ட் கொடுத்துக்கணும், நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் டோட்டல் வேல்யூ வந்து லாங் இன்ட்டில் தான் வாங்கியிருப்போம். ஸோ அதனால லாங் இன்ட் கொடுத்து இங்கே வந்து டோட்டல் இன் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறோம். திரும்ப ரிட்டர்ன் 0 கொடுத்து ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடுறோம். இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா என்டர் த டிவிஷன் கேட்கும். நான் இப்போ செகண்ட் டிவிஷன்லேருந்து எடுக்கிறேன். ஸோ செகண்ட் டிவிஷன் செலக்ட் நம்பர் ஃப்ரம் 0 1 2 3 which represents category. ஸோ இது வந்து செகண்ட் ப்ராடக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்டர் த கம்பெனி நம்பர் 0 1 2, நான் வந்து கம்பெனி நம்பர் 1 கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து திரும்ப டேட்டா என்டர் பண்ணுமா வேணாமான்னு கேட்குது. ஸோ இது வந்து ரொம்ப இஷ்டம். ஒய்னு கொடுத்தா ஃபர்தராக திரும்ப என்டர் ஆகும், என் கொடுத்தா ப்ராசஸ் டெர்மினேட் ஆயிரும். இங்கே வந்து டோட்டல் குவான்டிட்டி 0 1 2 3. நான் இப்போ இங்கே என்ன கொடுத்தேன்னா டிவிஷன் வந்து 2, ப்ராடக்ட் நம்பர் 2. ஸோ எனக்கு வந்து இது 0, இது 1, இது 2 எனக்கு வந்து ப்ராடக்ட் நம்பர் 2ல டிவிஷன் நம்பர் 2ல எனக்கு 1 டிஸ்பிளே ஆயிருக்கு.
இதுதான் அந்த இஃப் கண்டிஷன் நான் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் சொன்னது. நான் எந்த டிவிஷன் எந்த ப்ராடக்ட் நம்பர் கொடுக்கணும் அதற்கான மேட்ரிக்ஸில் வந்து எனக்கு 1ன்னு எனக்கு அவுட்புட் வரணும். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் ஈச் டிவிஷன். இது வந்து நான் வந்து டிவிஷன் நம்பர் 3ல வந்து எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, இது வந்து நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்டாக இங்கே வந்து காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100, 200, 300, 400ன்னு கொடுத்துருப்போம். ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து 2 கொடுத்துருக்கேன் காஸ்ட்டுக்கு. ஸோ எனக்கு 0, 1, 2 2ல் வந்து எனக்கு 300 இருக்குது அரே சைஸில். ஸோ எனக்கு டிவிஷன் நம்பர் 3ல வந்து 300 அவுட்புட்டாக வந்து எனக்கு டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 300ன்னு வரும். இதுதான் ஒரு கம்பெனியோட எத்தனை ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, எத்தனை கேட்டகரிஸ் அண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அதனோட டோட்டல் காஸ்ட்டை வந்து அவுட்புட்டாக எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் எனக்கு அவுட்புட் காட்டுது.